ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கும் மஞ்சள் பூசணியும் ஒரு பால் கறி வைக்க போகிறேன். தேங்காய் பால் விட்டு ஒரு பால் கறி. இது எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இது மரவள்ளிக்கிழங்கு ஒரு 150 கிராம் எடுத்துருக்குறேன். பூசணியும் ஒரு 150 கிராம் எடுத்துருக்குறோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி விட்டு அவிய விடுவேன். இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்குறோம். நான் அடுப்பு ஒன் பண்ணல, தண்ணி சேர்க்குறோம். இப்போ ஒன் பண்ணுறோம் அடுப்பு. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். மஞ்சளும் சேர்க்குறோம். இப்போ இது நல்லா குழஞ்சி அவியணும். இதுக்கு பச்சை மிளகாய் 2 சேர்க்குறோம். இப்போ இது நல்லா அவியணும். நான் கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இது நல்லா குழஞ்சி நல்லா அவிஞ்சி வரணும். அப்போ தான் அந்த பால் கறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொதிக்குது, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது அவிஞ்சி நல்லா குழஞ்சிட்டு வருது. கொஞ்சம் மசிச்சு விடுறோம். இன்னும் கொஞ்சம் குழையணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் மசிக்கிறேன். நான் இந்த இதில் கொஞ்சம் மசிக்கிறேன். இது கட்டி கட்டியே இருக்கிறத விட இப்படி மசிஞ்சு கூலாக இருந்தால் தான் இதுக்கு டேஸ்ட் கூட. இப்போ இது மசிஞ்சிட்டு இப்போ இதுக்கு நான் கட்டி பால் சேர்க்குறேன். அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறேன். கட்டி பால் சேர்க்குறோம். இப்போ உப்பெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கக்கூடாது. இப்போ இது நல்லா மசிஞ்சு நல்லா கூலாக வந்துடுது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். உப்பெல்லாம் பார்த்துட்டு தாளிப்புன்னு கொடுக்குறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ இதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இந்த 3 தான் சேர்க்குறோம். இதுக்கு தாளிப்பை கொடுக்குறோம். இது ரெடி ஆகிடுது. இது குழந்தைகளுக்கு இந்த கிரேவி செய்து கொடுக்கலாம். இது பால் கறி நல்லா இருக்கும். இப்போ நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணி இது நிறக்க போகிறேன். இந்த மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காவும் நான் எப்படி பால் கறி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.